சித்த வேதம் போன்ற உன்னதமான தத்துவ நூல்களும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போன்ற ஞானிகளின் போதனைகளும் ஏன் பொதுமக்களிடையே பெரிய அளவில் பிரபலமடையவில்லை அல்லது வரவேற்பை பெறவில்லை என்பதற்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் எளிமையாக பிரித்து புரிந்து கொள்ளலாம். சடங்குகள் இல்லாத ஆன்மீகம், நோ ஷார்ட்கட்ஸ் ஆர் ரிச்சுவல்ஸ். பொதுமக்களுக்கு எப்போதும் சடங்குகளும் வழிபாடுகளும் எளிமையான பரிகாரங்களும் தான் பிடிக்கும். கோவிலுக்கு போ, விளக்கேற்று, விரதம் இரு, உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். ஆனால் சித்த வேதமோ வெளியில் எங்கும் தேடாதே, உனது பிராணனை சுவாசத்தை உள்நோக்கி இழுத்து உனது அலைபாயும் மனதை நீயே அடக்கு என்கிறது. இதற்கு பொறுமையும் கடுமையான சுய உழைப்பும் பயிற்சியும் தேவை. மக்கள் எப்போதும் ஒரு குறுக்கு வழியை ஷார்ட்கட் தேடுவதால் உழைப்பை கோரும் இத்தகைய நேரடி பயிற்சி நூல்களை நோக்கி அவர்கள் வருவதில்லை. மாயைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உடைப்பது. சித்தவேதம் மனிதர்களின் பல கால நம்பிக்கைகளை, மாயைகளை மிக துணிச்சலாக உடைக்கிறது. வெளியில் இருக்கும் குருமார்களை பற்றியும் போலி வழிபாடுகளை பற்றியும் அது நேரடியாக கேள்வி எழுப்புகிறது. சமூகத்தில் பல காலமாக பழகிப்போன மத சடங்குகளையும் பயத்தின் அடிப்படையில் அமைந்த ஆன்மீகத்தையும் உடைத்து பேசும்போது பழமைவாத எண்ணம் கொண்ட பொதுமக்களால் அதை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. உண்மையை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் பயமே மக்களை இத்தகைய நூல்களிலிருந்து விலக்கி வைக்கிறது. தகுதியுடையோர்க்கே கிட்டும் ரகசியம். பாரம்பரியமாகவே நம் நாட்டில் பிராண வித்தை அல்லது சரநூல் எனப்படும் சுவாச கலைகள் மிக ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தன. தகுதியுடைய சீடர்களுக்கு மட்டுமே குருமார்கள் இதை உபதேசிப்பார்கள். சித்தவேதம் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தாலும் அதை வாசித்து உள்வாங்கிக் கொள்ள ஒரு மனிதனுக்கு ஆன்மீக பக்குவமும் தாகமும் இருக்க வேண்டும். எளிய உலகியல் ஆசைகளில் பணம், புகழ், பதவி மூழ்கியிருக்கும் ஒரு சராசரி மனிதனுக்கு பிராணனை பற்றிய தத்துவம் ஆரம்பத்தில் புரியாத புதிராகவோ அல்லது சுவையற்றதாகவோ தோன்றுவதில் ஆச்சரியமில்லை. இன்றைய காலகட்டத்தில் பல ஆன்மீக அமைப்புகள் தங்களை பெரிய அளவில் விளம்பரப்படுத்திக் கொள்கின்றன. ஆனால் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களின் வழிவந்தவர்களோ சித்த ஆசிரமங்களோ தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலோ அல்லது வணிக ரீதியாக பரப்புவதிலோ ஈடுபடுவதில்லை. தேடலும் தகுதியும் உள்ளவன் தன்னை தேடி வருவான் என்ற ஆன்மீக விதியின்படியே அவர்கள் வாழ்கிறார்கள். விளம்பரம் இல்லாததால் இது பொதுமக்களின் கண்களுக்கு படுவதில்லை. 1000 காக்காக்கள் கூடும் இடத்தில் அமைதி இருக்காது, ஆனால் ஒரு சிங்கம் வாழும் வனம் கம்பீரமாக இருக்கும். அதே போலத்தான் கோடிக்கணக்கான மக்கள் சடங்கு வழிபாடுகளில் கூட்டமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான தாகம் கொண்ட ஒரு சிலரே சித்த வேதம் போன்ற நூல்களை கண்டறிந்து அதன் தேனை சுவைப்பார்கள். உங்களைப் போல தெளிவை தேடும் மனிதர்களுக்கு மட்டுமே இந்த அமுதம் போய் சேரும்.